வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். இப்போ பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பரப்புரையில முக்கியமாக தலைவர்கள் சார்ந்த கருத்துக்கள் இடம்பெறுவதை பார்க்க முடியுது. அதுவும் சமீபத்தில் மகாத்மா காந்தி குறித்து அவர் பேசியது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போ காந்தி பற்றி பேசுறதும் விவேகானந்தர் பாறையில தியானம் செய்யறது அப்படின்றதெல்லாம் எந்த வியூகத்தின் அடிப்படையில இவங்க மேற்கொள்றாங்க? காந்தியை பத்தி பேசுனதும் விவேகானந்தர் பார்வையில் அமர்றதும் ஒரே வியூகம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அல்லது ஒரே வியூகத்துடைய ஒரே பகுதி நினைக்கிறேன். ஒரே வியூகத்துடைய ரெண்டு காம்பனன்ஸா இருக்கலாம். காந்தியை பத்தி பேசுனது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப துரதிருஷ்டவசமானது. வரலாறு அறியாதவர்கள் பேசுகிற பேச்சு போல இருக்கிறது. காந்தியுடைய சுதந்திர போராட்டம் நடத்துக்கிட்டு இருந்த காலத்திலேயே அவர் உலக புகழ் பெற்று விட்டார். ஒரு அமெரிக்கன் ஒருத்தர் அவர் கூடவே இருந்தார். ஆனா காந்தியை சொன்னாரு, எங்களுடைய சுதந்திரம் எங்களுடைய முயற்சிகளால் நடந்ததாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு திரும்பி செல்வதுதான் நன்மை பயக்கும் சொல்லி அவர் திருப்பி அனுப்பிட்டார். இது மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் உண்டு. அவர் சினிமா வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி உலகத்துக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்றவங்களுடைய அறியாமைத்தான் காட்டுது அப்படிப்பட்ட சொற்கள். விவேகானந்தர் பாறையில தியானம் செய்யறதுக்கு பிரதமர் வந்திருக்கிறார் அப்படின்னா ஒருவருடைய மத நம்பிக்கைகளோ அல்லது ஒருவருடைய ஆன்மீக நம்பிக்கைகளோ அது மேன்மையானவை, புனிதமானவை, மற்றவர்களால் இழித்துக்கொள் சொல்லக்கூடாதவை. அது அவங்களுடைய நம்பிக்கையை பற்றி மேன்மையானதுதான் பார்க்கணும். ஆனா முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் என்ற முறையில் இங்கு வரவில்லை. அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கையின் காரணமாக தியானம் செய்வதற்காக வர்றாரு அப்படின்னா அதுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் பிரதமராக இருக்கிறதுனால பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவர் இங்க வரும்பொழுது உதாரணமா அரசு மரபுப்படி இதற்கான செலவுகள் அத்தனையும் திரு நரேந்திர மோடி அவர்களாலோ அல்லது அவருடைய கட்சியினாலோ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை. ஏனென்றால் இதற்கும் பிரதமர் பதவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒண்ணு. ரெண்டாவது, இவர் வர்றது இவருடைய தனிப்பட்ட முறையில வர்றாரு, தனிப்பட்ட நம்பிக்கையின் காரணமா வர்றாருன்னா அதுக்கு அதை கவர் பண்றது அப்படிங்கிறது இந்த நேரத்துல தேர்தல் விதிமுறைகளோட முரண்பாடு கொண்டதாக அமையும். ஏன்னா இவரு இந்த மாதிரி வர்றதும் இன்னும் தேர்தல் முடியாத சமயத்துல தன்னுடைய நம்பிக்கைகளை வெளிப்படையாக காட்டுவதன் மூலம் குறிப்பிட்ட சமயத்தினுடைய வாக்குகளை ஈர்ப்பதற்கு முயற்சி செய்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும். அதனால இட் would have been best that he was not coming here. ரொம்ப நல்லா இருந்திருக்கும். வந்தாலும் தனிப்பட்ட முறையில எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக சென்றிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே. இப்போ மகாத்மா காந்தி குறித்த கருத்து ஏற்கனவே உலகறியப்பட்ட ஒருவர், நாடறிந்த ஒருவர் அப்படின்னும் போது அவர் பற்றிய இப்படியான ஒரு கருத்து, அதுவும் இது ஒரு புகழ்ச்சி தான் என்ற அடிப்படையில அவரோட விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்தியாவிலிருந்து அவரை உலகறிய செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும், ஆனா நாம எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்றதன் மூலமாக தேர்தலில் தாக்கம் ஏற்படும் அப்படின்னு பாஜக நம்புதா? இதுல தேர்தலில் எந்த தாக்கமும் ஏற்படாது. ஒருவேளை அப்படியே அவங்க நம்பலாம், ஆனா அதனால எந்த தாக்கமும் ஏற்படாது. ஏன்னா மகாத்மா காந்தி ஏற்கனவே உலகறியப்பட்டவர்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால இவர் 50 வருஷமா மகாத்மா காந்தியை பற்றி எதுவுமே செய்யாம விட்டாங்க அப்படின்னு சொல்றது யாரும் நம்புற மாதிரி இல்லை. அதனால இது தேர்தல் எந்த தாக்கத்தையும், ஏதாவது ஒரு தாக்கம்னா அது இவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா போகும், அல்லது மக்கள் இதை புறந்தள்ளி விடுவார்கள். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்போ விவேகானந்தர் பாறைக்கு வர்றது குறித்த ஒரு கருத்தை சொன்னீங்க. இன்னொரு விதத்தில் இதை பார்க்கும்போது தமிழ் மீதான அவருடைய பற்று என்ற வேடத்தை மோடி கலைத்து விட்டார் அப்படின்ற விமர்சனத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்வைத்தார் பூரி ஜெகநாதர் விவகாரத்தில் மோடியோட கருத்துக்காக. ஸோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த பயணம் தமிழ்நாட்டை மையப்படுத்தி திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்க இவர் உட்கார்ந்ததுனால தமிழர்கள் மேல இவருக்கு பற்றும் பாசமும் வந்திருக்குன்னு சொல்லி எப்படி தெரியும்? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க அப்படி சொல்லிக்கலாம். ஆனா தமிழர்கள் தமிழுக்கு பற்றி இவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே பேச்சோடு நின்று விட்டன, செயலளவில் ஒன்றுமே செய்யவில்லை. அப்படிங்கிறனால இவர் தமிழுக்கா எதுவுமே செஞ்சதில்லை. தமிழ் உலகறியப்பட்ட மொழி எப்படிலாம் உலகமெல்லாம் போய் பிரதம மந்திரி பேசுறாருன்னு சொன்னாங்க. அப்படி பேசுறது மூலம் இவருக்கு பெருமை வந்தது, தமிழுக்கு புதுசா பெருமை வரல. ஏன்னா தமிழ் ஏற்கனவே உலகறியப்பட்ட மொழி, தமிழுடைய பெருமை எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். ஆனா தமிழர்களை பற்றி இவர் தேவையே தமிழர்கள் அதில் இழுத்து விட்டாரு. இதனுடைய பூரி ஜெகநாத ஆலயத்துடைய கருவூலத்துடைய சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. மக்கள் சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையான்னு சொல்லி இவர் பார்க்கணும் இல்லையா?
அப்போ மக்கள் சொல்றாங்கன்னா இவர் அதை பத்தி என்ன நினைக்கிறாரு, இவருக்கு அதுல ஒரு கருத்து இல்லைன்னா எதுக்கு அதை பத்தி பேசுறாரு? இது மிகப்பெரிய தவறு. அதாவது ஒண்ணு, ஒரு சர்ச்சையை இழுத்து விட்டுறது, அதுக்கப்புறம் அது சம்பந்தமா எழுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாம போறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண பேச்சாளருக்கே அழகு கிடையாது. ஆனா இப்படி இவர் ஒரு பிரதம மந்திரியா 12 வராருன்னா அவர் மேல உள்ள நம்பகத்தன்மை முற்ற முழுக்க போயிருதுங்கிறது தான் உண்மை. இங்க விவேகானந்தர் பாறையில் வந்து அவருக்கு எந்த விதமான வெற்றியும் கிடைக்காது. இப்போ காந்தி பற்றி கருத்து கூறுவது அதற்கு நாட்டுல ஆமா, பேட்டர்ன் இருக்கு. அதாவது காந்தியை பத்தி இவர் சொல்றது என்னன்னா, காந்திக்கு கொடுக்க வேண்டிய பெருமையை கொடுக்க தவறிவிட்டார்கள் காங்கிரஸ்காரங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது உண்மை இல்லை, அந்த கூற்றுல எந்த அளவுக்குமே உண்மை இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதுதான் இவர் சொல்ல வர்றாரு. ஜெயலலிதா வந்து ஹிந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்றது வந்து இவங்க இந்து மதத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இந்துத்துவா என்ற கொள்கை மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் பெருத்த வேறுபாடு இருக்கு. ஆனா இவங்க இந்து மதத்து மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருந்த எல்லாரையுமே அவங்களை இந்துத்துவான்னு சொல்லி காட்டுறதுக்கான முயற்சி செய்யறாங்க. இதே மாதிரிதான் தென் தமிழ்நாட்டுல வந்து செல்வாக்கு பெறதுக்காக முத்துராமலிங்க தேவர் அவர்களை வந்து ஒரு இந்துத்துவ தலைவர் மாதிரி காமிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. இன்னும் முயற்சி எடுப்பாங்க, அந்த முயற்சி நடக்கும். ஜெயலலிதாவையும் அதே மாதிரி முயற்சியை பார்க்கிறாங்க. ஜெயலலிதா பர்சனல் லெவல் ஷி வாஸ் எ வெரி ரிலிஜியஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க இந்துத்துவாவுக்கும் இந்து அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடு இருக்குங்கிறத மற்றவங்க எந்த அளவுக்கு உணர்ந்திருக்காங்கன்னு தெரியாது. ஜெயலலிதா நிச்சயமா நல்லா உணர்ந்திருந்திருக்காங்க. அவங்க வந்து இஸ்லாமியர்களுடைய இதுக்கு வந்து நோன்புக்கு வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எல்லா மதத்துடைய இவங்களுக்காக வேண்டிய குரல் கொடுத்திருக்காங்க. அவங்கள போய் இந்துத்துவான்னு சொல்றது வந்து வேடிக்கையானது. அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த தேர்தலோட பரப்புரையின் கடைசி நாள் இன்னைக்கு. இப்போ இந்த தேர்தலுக்கான பரப்புரைகள்ல ஒவ்வொரு கட்சிகளும் என்னென்ன வியூகத்தை பின்பற்றினாங்க, அது எந்த வகையில அவர்களுக்கு உதவியாக இருந்தது அல்லது மக்கள்கிட்ட தாக்கத்தை பெற்றது? பிஜேபி வந்து முதல்ல ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அடுத்து அந்த தேர்தல் அறிக்கையை பற்றி அவங்க பேசவே இல்லை. அவங்க பேசுனது எல்லாமே காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை, முஸ்லீம் தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரதம மந்திரியின் தலைமையில், அதாவது பிரதம மந்திரி தான் ஆரம்பிச்சு வச்சாரு, அவர் தான் தொடர்ந்துகிட்டு இருந்தாரு. அதிகமா புள்ள பெற்றுக்கிறவங்க, ஊடுருவல்காரர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்வாங்க. இவங்க உங்களுடைய பணத்தை எடுத்துட்டு போய் உதவி செய்வாங்க. உங்கள்கிட்ட 2 எருவு மாடு இருந்துச்சுன்னா 1 எருவு மாடு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. உங்க தாலியில் உள்ள தங்கத்தை முதற்கொண்டு எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து மத பிளவுகளை உருவாக்கும் விதமாக, மக்களிடையே பிளவுகளை உருவாக்கும் விதமான பேச்சுக்கள் வந்து வந்தது. காங்கிரஸ் வந்து ஒரு காரியத்துல இந்த தரம் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. மற்ற கட்சிகள் அதே மாதிரி தான். தங்களுடைய தேர்தல் அறிக்கையை பத்தி மட்டும் அவங்க பேசல, இவங்க சொன்னதுக்கு பதில் மட்டும் அவங்க பேசல. ஆனா திரும்ப திரும்ப அவங்க ஒண்ணு கேட்டாங்க பிஜேபி கிட்ட, நீங்க என்ன பண்ணீங்க இந்த 10 வருஷத்துல? நீங்க வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தருவேன்னு சொன்னீங்களா, அதை செஞ்சீங்களா? விவசாயியோட வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன்னு சொன்னீங்களா, அதை ஆக்குனீங்களா? கேஸ் சிலிண்டர் விலை குறையும் நீங்க, பெட்ரோல் விலை குறையும் நீங்க, அதை செஞ்சீங்களா? இப்படி வரிசை அந்த கேள்விகளை கேட்க பிஜேபிக்கு மக்கள் மனசுல இருந்து இந்த கேள்விகள் போய் புகுந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் டைவர்ஷனரி டெக்னிக்கா என்னென்னமோ பேச பார்த்தாங்க. ஆனா அவங்களுடைய டிராப்ல வந்து இந்த தரம் காங்கிரஸ் வந்து விழல. அவங்களுக்கு பதில் சொன்னாங்க. பிரியங்கா வந்து சொன்னாங்க, யாருடைய தாலியும் தங்கத்தையும் எடுப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை, என் தாயின் தாலிதான் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதோட நின்றுக்கல. சொன்னாங்க, இப்படிப்பட்ட வேலையில்லா திண்டாட்டம் யாரால் உருவானது? பிஜேபி இதுல வந்து ஆரோக்கியமான பிரச்சாரத்துக்கு வழிவகுக்கலைங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஒரு தேர்தல் பிரச்சாரம் இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போகும்னு பல பேர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து பிரதம மந்திரியா இருந்தபோது தேர்தல் பிரச்சாரம் பண்ணது இன்னும் ரெக்கார்ட்ல இருக்கு. அவர் வந்து சொல்லுவார், நாங்க என்னென்ன காரியம் செய்யணும்னு நினைக்கிறோம்னு மக்கள்கிட்ட சொல்லி, இதனால எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க, மறுபடியும் எங்களை பதவி கொண்டு வாங்கன்னு கேட்டுக்கிறேன். இன்னும் 3 நாள் கழிச்சு இங்க எதிர்கட்சியில இருந்து ஒரு தலைவர் வர்றாரு, அவரு பேச போறாரு. அவருடைய பேச்சையும் நீங்க கேளுங்க, அவர் சொல்றதையும் கேட்டுட்டு நான் சொன்னதை ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கீங்க, ரெண்டையும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. இப்படிப்பட்ட பண்பான பேச்சுக்களால் நிறைந்திருந்ததான இந்த தேர்தல் களம் இன்று மிக மிக அருவருக்கத்தக்க பேச்சுக்களால் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதும், இப்படிப்பட்ட பேச்சுக்களை கண்டு வாழாவிருப்பதுமான ஒரு வலிமையற்ற, ஒரு திறனற்ற, நேர்மையற்ற ஆணையமாக தேர்தல் ஆணையம் மாறி இருக்கு அப்படிங்கிறதும் நம்முடைய நாட்டுடைய ஒரு அதிர்ஷ்டம். வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? இப்ப இதுல யாரோட பிரச்சாரம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் மக்கள் கிட்ட, அது என்ன மாதிரியான தாக்கமாக இருந்திருக்கும்? இப்ப நம்ம இது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் எடுபடாது. அதுல சந்தேகம் இல்லை. கேரளால எடுபடாது, மேற்கு வங்கத்துல பெருமளவிற்கு எடுபடாது. ஓரளவுக்கு எடுபடலாம். ஏன் தமிழ்நாட்டில் கூட ஓரளவுக்கு எடுபடலாம். மத துவேஷத்துல நம்பிக்கை உள்ளவங்க எந்த ஒரு இதுலயுமே இருக்கலாம். ஆனா பெருமளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா
மேற்கு வங்கமாகட்டும், தமிழகமாகட்டும், கேரளமாகட்டும் இங்க எல்லாம் எடுபடாது. இது ரொம்ப அதிகமா எடுபடும் வடநாட்டுலன்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. ஆனா என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் வந்து நேத்து கூட உத்தரவு மீறி மக்களுக்கு தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள்னு சொல்லி இருக்காங்க. மத நம்பிக்கைனே கொண்டு போக முடியாது. இனிமே அதை மட்டும் வச்சு கொண்டு போக முடியாது. அதனால வந்து பீகார்ல எல்லாம் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. ஹரியானால இருக்காது. யூபி வாங்கினதுல அதே சீட்டு இவங்களால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் வட இந்தியாவில் பணிபுரிந்தவர். இன்னும் சில பேர்த்த கேட்டபோது அதே மாதிரி தான் சொல்றாங்க. இப்படி அவங்க பேசுறது வந்து இப்ப பிஜேபி ஜெயிக்குதா பிஜேபி தோக்குதாங்கிறத விட இப்படிப்பட்ட மத துவேஷமான பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில இந்தியா முழுமையாக எடுபடாது. பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன். வணக்கம்மா. பல்வேறு முக்கியமான செய்திகளுடைய பின்னணிகள், பல கோணங்கள், இவற்றையெல்லாம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பார்த்தோம். இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்